மாணவ தமிழர்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியில இதுக்கு மேல நம்ம இருந்தா நம்மளால பதவி சுகத்தை அனுபவிக்க முடியாது, எந்த பணத்தை அனுபவிக்க முடியாது. அதனால வேற கட்சிக்கு நம்ம தாவிடுவோம். ஏன் நம்ம அண்ணன் இருக்காரு விஜய் அண்ணன், அவர் கட்சியில போய் நம்ம இணைஞ்சிருவோம் அப்படின்னு வெளியே போன ஒரு அதி மேதாவி, அதி புத்திசாலி, ஒரு அற்புதமான அரிய விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அதை கேட்டுட்டு வாங்க. 3 கோடி ரூபா நீங்க பென்ஸ் கார் வாங்கின உடனே ஏன் எங்க அண்ணெல்லாம் கார்ல போகக்கூடாதா, எங்க அண்ணெல்லாம் பென்ஸ் கார்ல போகக்கூடாதா அப்படின்னு பலரும் அதிபுத்திசாலித்தனமா பேசுவாங்க. ஆமா, சீமான் அண்ணன் புதுசா கார் வாங்கியிருக்காரு. அவர் ஏற்கனவே வச்சிருந்த கார்ல என்னென்ன வசதிகள் இல்லைன்னு தெரியுமாங்க? ஒரு நாள் பொழுதுக அந்த கார்ல சுத்த முடியுமா? அவரு கூட பயணிச்சவங்களுக்கு தெரியும். அந்த கார்ல சரியா ஏசி வேலை செய்யாது. தினந்தோறும் பிரச்சாரத்துக்கு போனோம், தினந்தோறும் பரப்புரைக்கு போகும்போது அப்போ அவரால் அந்த நேரத்துல அந்த கார்ல பயணம் செய்ய முடியல. உட்கார்ந்த இடத்துலயே எத்தனை மணி நேரம் உட்கார முடியும்? ஒரு சீட்டு சரி இருக்காது, முன்ன மட்டும் தான் உட்கார முடியும் அந்த கார்ல, பின்னாடி உட்காரவே முடியாது. அண்ணா நீங்க கார் வாங்கினதை வச்சு விமர்சனம் பண்றாங்களே அப்படின்னு, நான் எங்க ஊர் அரணியூர்ல இருக்கக்கூடிய கம்மாவை பூரா ஆட்டையை போட்டு கார் வாங்கியிருந்தா அது தப்பு. எங்க ஊர்ல கனிம வளத்துல கொள்ளையில ஈடுபட்டு அதை வச்சு கார் வாங்கியிருந்தா தப்பு. ஆத்துமணல பூரா அள்ளி வித்து அதை வச்சு நான் கார் வாங்கியிருந்தா தப்பு. அதே போல தமிழ்நாடுடைய இயற்கை வளங்கள் சுரண்டி இல்ல கான்ட்ராக்ட் எடுத்து அதுல கமிஷன் பார்த்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஈடுபட்டு போதைப் பொருளை விற்று நான் கார் வாங்கியிருந்தா அது தப்பு. அதே போல கள்ளச்சாராயம் வித்து நான் கார் வாங்கியிருந்தா அது தப்பு. தமிழ் தேசியவாதினா டிப்டாப்பா இருக்கக்கூடாதா? தமிழ் தேசியவாதினா நல்ல ஆடை உடுத்தக்கூடாதா? தமிழ் தேசியவாதினா நல்ல முடிவெட்டிக்க கூடாதா? தமிழ் தேசியவாதினா நல்ல மகிழுந்துல நல்ல வீட்டில் இருக்கக்கூடாதா? இந்த ஊர்ல இந்த நாட்டில் கொள்ளையடிச்சவன் கொலை பண்ணவனுக்கு 4 பேர் இருக்கும்போது நல்லதை பேசுகிற, உள்ளதை பேசுகிற, எல்லோருடைய உள்ளத்திலும் சேர்வது போல் பேசுகிற, நாட்டு மக்களுக்கு இனம் மொழி பற்றை கற்றுக் கொடுக்கிறவனுக்கு உலகத்தில் 4 சொந்தக்காரன் இருக்க மாட்டானா? அந்த சொந்தக்காரன் 4 வசதியானவன் இருக்க மாட்டானா? அவன் எனக்கு அன்பளிப்பா எதுவும் தரமாட்டானா? நான் தமிழ்நாடு முழுக்க பயணப்படுகிறேன். கிட்டத்தட்ட அண்ணன் சீமான் சொன்னது, தமிழ்நாடு முழுக்க இந்த தேர்தல் பரப்புரையில் மட்டும் கிட்டத்தட்ட 40 நாட்கள் கிட்டத்தட்ட 182 பொதுக்கூட்டங்களுக்கு மேல பல மணி நேரங்கள் பேசுகிறார். எல்லா ஊருக்கும் குறைந்தபட்சம் ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் டிராவல் தமிழ்நாடு முழுக்க சுற்றி சொல்றாரு. 4000 கிலோமீட்டருக்கு மேல டிராவல் பண்றாரு. அவருடைய கார்ல பயணப்பட்டவர்கள் தெரிஞ்சிருக்கும். முன் சீட்ல அந்த ஃபார்ச்சுனர்ல முன் சீட்ல உட்காந்துறான். அந்த பின் சீட்ல உட்கார மாதிரி பெரிய குடும்பம் உலகத்திலே கிடையாது. அதுவும் 3 பேர் இடிச்சிட்டு உட்காரணும்னா அதனாலே பாதி முதுகுவலி வந்துடும். தமிழ்நாடு முழுக்க பயணப்படும் போது முதல்ல தம்பி பாலா கார் வாங்கி கொடுத்தாரு, ஒரு ஃபோர்டு என்டவர், அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் திருமணத்தின் போது நாம் தமிழுக்கு சேர்ந்த முக்கியமான பொறுப்பாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு 1 லட்ச ரூபா போட்டு ஒரு இஸ்யூஸ் கார் வாங்கி கொடுத்தாங்க. திருப்பி அந்த காரை விற்று அதில் உள்ள இனிஷியல் அமௌண்ட்டை வச்சு ஃபார்ச்சுனர் வாங்கினேன், அதுக்கு டியூ கட்டிக்கிட்டு இருந்தோம். திருப்பி அந்த ஃபார்ச்சுனர் இது பண்ணி வித்துட்டு இப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் இந்த காரை வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ இந்த கார் வாங்கினதுல சிக்கல் இருக்கு. கொள்ளையடிச்சு தான் இந்த கார் வாங்கியிருக்காருன்னா வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை புகார் கொடுக்க சொல்லு. வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் எந்த அடிப்படையில் வெளிநாட்டு காரை நீங்கள் இறக்குமதி பண்ணீங்களா? என்ன சீமான லண்டன்லேருந்து கார் இறக்குமதி பண்ணி அந்த இறக்குமதி வரி கட்டாமல் ஏமாத்தின மாதிரியும் இங்கே இருக்கக்கூடிய சில பேர் பண்ண மாதிரி, இல்லை ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கி அந்த காருக்கான வரியை கட்ட மறுத்து நீதிமன்றத்தால் அவர் மண்டையில் குட்டு வாங்கின மாதிரியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்களே. சாதாரணமாக இந்த தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணக்கூடிய ஒரு லட்சப்பேடு கட்சிக்காரன் கூட இன்னைக்கு சொகுசான பெரிய பெரிய மாளிகை வீட்டில் வாழ்றான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் வாடகை வீட்டில் தான் வாழ்றேன். 16 வருஷம் அரசியல் பேசியிருக்கேன். பல படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கிறேன், பல படங்களை இயக்கியிருக்கிறேன், பல படங்களில் நடிச்சிருக்கிறேன். குறைந்தபட்சம் இப்போ கூட படத்தில் நடிச்சாரு. அவங்களாம் எனக்கு சம்பளமே தரமாட்டாங்களா? எனக்கு அன்பளிப்பு கூட எனக்கு ஆள் இல்லையா? என்னை நேசிக்கக்கூடியவன் 4 பேர் இல்லையா? என்னை திட்டமே 10 பேருக்கும் நேசிக்கூடிய 4 பேர் இருக்க மாட்டானா? அவனுக்கு செய்ய மாட்டானா அப்படிங்கிற கேள்வியை சிறப்பா கண்டடிக்க மாதிரி கேட்டாப்ல. நான் என்ன சொல்றேன், 3 கோடி ரூபாய் பென்ஸ் கார்ல போகக்கூடிய சீமான் எதுக்கு திருவோடு ஏந்துகிறார்? இவ்வளவுதான் என்னுடைய கேள்வி. இவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்து கார் வாங்க தெரிஞ்சவருக்கு சொந்தமா கட்சி நடத்த முடியாதா? எதுக்காக உண்டியல் குலுக்கி திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்கிறாராம்? அவர் திருவோடு ஏந்திரத்தை அவர் பார்த்தாரா? திருவோட ஏந்த யாருக்கிட்ட பேசினாரு? தமிழ்நாடு மக்கள்கிட்ட தான் அவர் கேட்கிறாரு. கார்பரேட் முதலாளிகிட்ட கேட்கிறாரா? கட்சிக்கு எதுக்கு அவர் காசு கொடுக்கணும்? அவரால் முடிஞ்ச பகுதா போடுவார் தவிர கட்சி முழுசா நடத்துவதற்கான காசு அவர் போட முடியாது. இருந்தாலும் போடக்கூடாது, அதான் நியாயம். ஐயா அதி மேதாவியே, புத்திசாலியே, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்ல. நான் என்னுடைய பசங்களை படிக்க வைக்க போறேன், நான் புதுசா கார் வாங்க போறேன், நான் வீட்டு வாடகை கட்ட போறேன், அதனால தம்பிகளே எங்களுக்கு காசு கொடுங்கப்பா அப்படின்னு சீமான் அண்ணன் ஏதாவது கேட்டிருக்காரா? சீமான் அண்ணன் எதுக்கு காசு கேட்கிறாரு? கட்சி நடத்துவதற்காகத்தான் காசு கேட்கிறாரு. முதல்ல திரள் நிதி எதுக்காக வசூல் பண்றாங்கன்னு தெரியுமா? எதுக்கு? ஒரு கட்சி மேடையை போடுவதற்கும், ஒரு கட்சி பொதுக்கூட்டம் போடுவதற்கும், ஒரு கட்சியோட அன்றாட செயல்பாடுகளுக்கு பங்களிப்பாகத்தான் திரள் நிதி வசூலிக்கப்படுது. நாம் தமிழர் கட்சி எப்பெல்லாம் பொதுக்கூட்டமோ மாநாடு போடுதோ அப்ப மட்டும்தான் மக்களிடமிருந்து திரள் நிதியாக பணம் பெறப்படுது. அந்த திரள் நிதியில என்னென்ன செலவுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு
நாம் தமிழர் கட்சியோட அதிகாரப்பூர்வ வலைதளத்திலேயே ஒவ்வொரு பொதுக்கூட்டமும் நிகழ்ச்சியும் முடிந்த பிறகு அப்பவே பதிவேற்றம் செய்யப்பட்டு வருது. அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை விட்டுட்டு அவர் காசு வாங்கிட்டாரு, சொகுசா வாழ்றாரு பேசிட்டு இருந்தா இது பைத்தியக்காரத்தனமா இல்லையா? எதுக்கு எப்ப பார்த்தாலும் அப்பாவி தம்பிகளை வச்சுக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன், எனக்கு பணம் போட்டு விடு, எனக்கு நிதி கொடு, 20,000 கொடு, 10,000 கொடு, இன்னமும் வெளிப்படையா சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு தலைவரை நீங்க தமிழ்நாடுல உலகத்திலேயே பார்க்க முடியாது. ஐயா அதி மேதாவிய, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், இதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. அரசாங்கம் யாரு பணத்துல இயங்குது? மக்கள் பணத்துல தானே. அப்ப அரசாங்கமே திரள்நிதியில் தானே இயங்குது. மக்கள் பணம்னா அது கிரவுட் ஃபண்டிங். மக்களிடமிருந்து வரி பணமா வசூலித்து அதை மக்களோட சேவைக்கு பயன்படுத்துவது ஒரு அரசாங்கத்துடைய கடமை. அப்படி ஒரு அரசாங்கமே மக்கள் பணத்துல இயங்கும் போது அந்த அரசாங்கத்துக்கு ஆணிவேரா இருக்கிற ஒரு அரசியல் கட்சி யார் பணத்துல இயங்கணும்? மக்கள் பணத்துல தானே. அதை விட்டுட்டு ஒரு தனி நபரோட பணத்துல இயங்கினா அது அரசியல் கட்சியா, அது முதலீடு போட்டு லாபம் எடுக்கிற ஒரு தொழிலா? இதுக்கு எந்த அறிவாளியாவது பதில் சொல்லுங்க. இதான உண்மை. அரசியல் கட்சி மக்கள் பணத்துல தான் இயங்கணும். அதை விட்டுட்டு ஒரு தனி நபரோட பணத்துல இயங்கினா அது கட்சியே கிடையாது, அது முதலீடு போட்டு லாபம் எடுக்கிற ஒரு கம்பெனி. அப்படியாப்பட்ட ஒரு கம்பெனியா நாங்க மாற விரும்பல. புதுசா அரசியலுக்கு வர எல்லாருமே கிரவுட் ஃபண்டிங் மூலமா தான் கட்சி நடத்துவாங்க. அந்த கிரவுட் ஃபண்டிங்கை தான் நம்ம தமிழ்ல திரள் நிதின்னு நாங்க அழைக்கிறோம். திரள் நிதியை நாங்க பெருமையா நினைக்கிறோம். ஏன்னா திரள் நிதின்றது பிச்சை கிடையாது. தன்மானமிக்க இனமானமிக்க தமிழர்கள் தங்களுக்காக உழைக்க போராட ஒரு கட்சியை வலுப்படுத்துவதற்காக கொடுக்கும் பங்களிப்பு தான் நம்ம திரள் நிதின்னு அழைக்கிறோம். அதனால திரள் நிதி பத்தி யாராவது தப்பா பேசினா 3000 ரூபாய் பணம் இருந்தா கூட அதை கவனமா கையில எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு மனிதன் தான் அவரு. அப்படிப்பட்ட பணம் 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 இதை பத்தியே யோசிச்சுட்டு சிந்தனையில இருந்ததுனாலதான் எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க பாத்தீங்களா, நான் இந்த இனத்துக்காக வந்தேன்னு. அவர் இனத்துக்காக வந்தது உண்மைதான், இனத்துக்காக உழைத்தது உண்மைதான். ஆனா நடுவுல தடம் புரண்டு போனாரு. எந்த இனத்துக்காக உழைச்சாரோ இப்ப பணத்துக்காக முழுவதுமா உழைச்சிட்டு இருக்காரு. மற்ற கட்சி கூட்டங்களுக்கும் நாம் தமிழர் கட்சி கூட்டத்துக்கும் நிறைய வித்தியாசத்தை பார்க்க முடியும். மற்ற அரசியல் கட்சி கூட்டங்கள்லயோ மேடைகள்லயோ ஒழுக்கத்தையோ அறிவார்ந்த கருத்துக்களையோ கேட்க முடியாது. ஆனா நாம் தமிழர் கட்சி கூட்டத்துல அதுக்கு நேர்மாறா ஒழுக்கத்துல முதன்மையாக அறிவார்ந்த கருத்துக்களை மட்டுமே பேசுற ஒரே கட்சினா அது நம்ம நாம் தமிழர் கட்சி மட்டும்தாங்க. அவருக்கு 100% தெரியும் இனிமேல் நம்ம ஒரு இடத்துல கூட ஜெயிக்க போறதுக்கான வாய்ப்பு இல்லை, முடிஞ்ச வரைக்கும் கல்லா கட்டிட்டு நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொத்தை சேர்த்து வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இப்போ கூட அம்பாசமுத்திரத்துல போட்டியிடுறது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு எம்எல்ஏ ஆக போறாரு அப்படின்னு பலரும் நம்பிட்டு இருக்காங்க. அது முழுக்க முழுக்க தன்னுடைய பிசினஸை லாபத்தை உயர்த்துவதற்காக அப்படி ஒரு முடிவெடுத்திருக்காரு. நான் ரொம்ப எளிமையா ஒரு கேள்வி கேட்கிறேன். கடலூர்ல பண்ண முடியாததை, திருவெற்றியூர்ல பண்ண முடியாததை, சொந்த தொகுதி காரைக்குடியில பண்ண முடியாததை அம்பாசமுத்திரத்துல அண்ணன் சீமானவர்கள் என்ன பண்ண போறாரு? இப்போ கூட நான் அவரை ரொம்ப கண்ணியம் தவறாம நாகரிகமா மரியாதையா பேசுறேன். எந்த இடத்துலையுமே அவரை உரிமையிலையோ இல்லை மரியாதை குறைவாவோ இல்லை தரை குறைவாவோ பேசுனது இல்லை. ஆனா நீங்க பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே, மீண்டும் சொல்றேன், ஏன் ஏமாத்துறீங்க? அந்த கட்சியில பயணிக்கக்கூடிய தம்பிகள் உறவுகள் எல்லாருமே அவங்க கூட நானும் சேர்ந்து பயணிச்சதுனால நான் கேட்கிறேன், ஏன் அவங்களை ஏமாத்துறீங்க? நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு சொத்தை சேர்த்து வச்சுட்டு போவோம் அப்படின்னு நினைச்சிருந்தா சீமானனை எப்பவோ வேற கட்சியா கூட போய் கூட்டணிக்கு போயிருக்கலாம். ஏன்னா கூட்டணிக்கு பல கட்சிகள் கூப்பிட்டது, திமுக கூப்பிட்டது, அதிமுக கூப்பிட்டது, எல்லாம் 500 கோடி 1000 கோடி கொட்டுறதுக்கு தயாரா இருந்தான். 8% வாக்கு சதவீதம் வச்சிருந்த ஒரு கட்சிக்கு எவ்வளவு பணம் கொடுக்க மாட்டான்னா எவ்வளவு சீட்டு கொடுப்பான்? 2026 தேர்தலில் கூட்டணி வச்சிருந்தா நிச்சயமா அவருக்கு ஒரு 400 கோடி 500 கோடி கொட்டி கொடுத்துருப்பாங்க. தமிழ் தேசியம் என்கிற உயரிய கோட்பாட்டுக்காக நம்ம தனியா நின்னா மட்டும்தான் நம்மளால நம்ம நினைச்சதெல்லாம் செய்ய முடியும்னு தனியா தேர்தல் சந்தித்தாரு, தோத்தாரு. அது அவருக்கு பெருமை தான். இதுல எந்த வகையிலையும் நாம் தமிழர் கட்சிக்கு இழப்பே கிடையாது, மக்களுக்கு தான் இழப்பு. நாங்க வென்றா மக்களுக்கு சேவையாற்றி இருப்போம், நாங்க தோற்றோம் மக்கள் கூட நின்று போராடுறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். அவரு திரள் நிதியில சொகுசா வாழ்றாரு, திரள் நிதியில இவ்வளவு கார் வாங்கியிருக்காருன்னு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கீங்களா? ஆதாரத்தோட பேசலன்னா என் வீட்டுல 2 பிஞ்ச செருப்பு இருக்கு, அதுக்கு வேலை வரும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவீங்க? தூக்கி போட வேண்டியிருக்கும்.